சொல்லுங்க அத்த. நான் நல்லா இருக்கேன். கண்டிப்பா அங்க வந்துருவேன். வேலைய பத்தி பிரச்சனையே இல்ல. அர்ஜுன் எல்லாத்தையும் நல்லா பாத்துக்கிறான். ஆ, நானும் கேள்விப்பட்டேன். நீ அர்ஜுன நல்லா படிக்க வச்சு, கார்பென்ட்ரில இருந்து இன்டீரியர் டிசைனிங் வரைக்கும் கத்துக் குடுத்துட்டியாமே! ஆமா அத்த. அத்த, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. அத முடிச்சுட்டு கூப்பிட்டுமா? சரி கூப்பிடுப்பா. ரொம்ப நல்லது அத்த. எல்லாரையும் விசாரிச்சதா சொல்லுங்க என்ன? அப்பா ஆ வாப்பா அர்ஜுன். அப்பா சஹானி சாரோட கேபின்காக இப்படி ஒரு டிசைன் பண்ணிருக்கேன். முதலாளி ஆ, எனக்கு இன்னும் 4 பேர் வேலைக்கு வேணும். என்னப்பா என்னாச்சு? ஏற்கனவே உங்ககிட்ட 12 பேர் வேலை செய்றாங்களே, அப்புறம் என்ன? முதலாளி கமல் சாரோட வேலையை 7 நாளுக்குள்ள முடிக்கணும்னா எனக்கு இன்னும் 4 பேர் வேணும். ராம்சந்தர், இப்போ உன் பிரச்சனை என்ன? முதல்ல அதை சொல்லு. ஒன்னா ரெண்டா சொல்றதுக்கு கமல் சார் வீட்ல ஸ்டோரேஜ் வேலை எக்கச்சக்கமா இருக்கு. ஒவ்வொரு கேபினெட்டுக்குள்ளேயும் ஒயிட் லேமினேட்டை ஒட்டுறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருக்கு. 2 பேர் வேலை செஞ்சாலும் ஒரு நாள் வேலையை முடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன். நேத்திக்கு நான் லக்ஷ்மணுக்கு வார்ட்ரோப்புக்கும் கபோர்டுக்கும் இன்டர்னல் லேமினேஷன் ஓட்டுறான்னு அவன்கிட்ட சொல்லியிருந்தேன். அவன் ரொம்ப டென்ஷன் ஆகி சைட்டை விட்டு ஓடி போயிட்டான். அது மட்டும் இல்ல முதலாளி, என் பிரச்சனை இதோட முடியல. சீலிங்கோட ஒயரம் டபுள், எல்லா செவருக்கும் வர்டிகல் பேனலிங் பண்ணணும். அதனால எனக்கு இன்னும் 4 பேர் கொடுத்துருங்க முதலாளி. ராம்சந்தர், முதல்ல நீங்க வந்து அமைதியா உட்காரு. ம் நான் கேக்குற கேள்விக்கு சரியா பதில் சொல்லு. இப்போ நீ அர்ஜென்ட்டா யாருக்காவது மெசேஜ் அனுப்பணும்னா நீ என்ன பண்ணுவ சொல்லு? SMS அனுப்பிடுவேன். சிம்பிள். அதே மாதிரி லேமினேஷன் வேலைக்கும் லேட்டஸ்ட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணு. அப்போ உன்னோட 7 நாள் வேலை 3 நாள்ல முடிஞ்சிரும். என்ன சொல்றீங்க சார்? நான் பிரச்சனைங்கிறேன், நீங்க என்னடா தமாஷ் பண்றீங்க. இப்ப லேமினேஷன் வேலைக்கு நான் புது டெக்னாலஜி எங்க இருந்து கொண்டு வருவேன்? நீங்க 4 பேருக்கு பதிலா 8 பேரை கொடுத்தா கூட இந்த வேலை 3 நாள்ல முடியாது. லேமினேஷன் வேலையில அடசிவ் காயறதுக்கு 24 மணி நேரம் ஆகுது. அதனால நான் நல்ல 4 ஆளை வச்சு வேலையை முடிச்சிடுவேன். முதலாளி ஐயா, எனக்கு அந்த 4 பேரை கொடுத்துருங்களேன். ராம்சந்தர், நீ சுத்தி வளைச்சு திரும்ப அந்த 4 லேபருக்கே வர. நான் விளையாட்டுக்காக சொல்லல. லேமினேஷன் வேலையில நேரத்தை குறைக்கக்கூடிய ஒரு நல்ல அடசிவ் என்கிட்ட இருக்கு. அதுவும் எக்ஸ்ட்ரா ஆள் இல்லாம. பெரிய முதலாளி சின்ன முதலாளி என்ன சொல்றாரு? நாம இம்போர்ட்டட் அடசிவ் வச்சா கிளையண்ட்டுக்கு பட்ஜெட்டை கொடுத்துருக்கோம். அது இல்லப்பா, இம்போர்ட்டட் இல்ல, 100% இந்தியன். ஆமா, நீங்க ஏன் ஹீடெக்ஸ் உபயோகப்படுத்த மாட்டீங்க? ஹீடெக்ஸ் அப்படின்னா அந்த ஃபெவிகால் கம்பெனியோட ஹீடெக்ஸ் தானே? அதேதான்ப்பா. இத பாருப்பா, நான் ஏற்கனவே அதை யூஸ் பண்ணிருக்கேன். ரொம்ப நல்ல ப்ராடக்ட். மிஸ்டர் ஜெயினோட வீட்ல டைனிங் டேபிள்ல ஒரு வேலை இருந்தது. அவரோட கம்ப்ளைண்ட் என்னன்னா, சூடான பாத்திரங்களை வச்சா லேமினேட் பிச்சுக்கிட்டு வந்துருதான். அப்பதான் ஃபெவிகால் கம்பெனியோட ஹீடெக்ஸ பத்தி கேள்விப்பட்டேன். 170 டிகிரி சூடு இருந்தா கூட பிச்சுக்கிட்டு வராம இருக்குமா. அப்பா, இது ஹீடெக்ஸோட ஒரே ஒரு சிறப்பு தான். ஆனா இதை விட பெரிய விஷயம் என்னன்னா, ஹீடெக்ஸ் 1 மணி நேர வேலையை ஒரே நிமிஷத்துல முடிக்குது. வார்ட்ரோபோட இன்டர்னல் லேமினேஷனா இருக்கட்டும், இல்லனா ஒரு கஷ்டமான டிசைனா கூட இருக்கட்டும், அதாவது அதிக டைம் எடுக்கிற வெர்டிகல் பேனலிங் மாதிரி. என்ன சொல்ற ராம்சந்தர்? முதலாளி, அதுக்கப்புறம் நம்ம பட்ஜெட் இன்னும் எகிரிடுமே. இதுக்கு பதிலா பேசாம எனக்கு அந்த 4 லேபரை கொடுத்துருங்க. இங்க பாரு ராம்சந்தர், 4 லேபர் எக்ஸ்ட்ரா குடுக்கறதுனால மட்டும் உன் பட்ஜெட் எகிரிடாதா? வா, நான் உனக்கு புரிய வைக்கிறேன். நீ இப்போ சாதாரண 1 லிட்டர் வெள்ள அடசிவ வச்சு 8க்கு 4 ஒரு ஷீட்டை ஒட்டுறனா, அதே ஹீடெக்ஸ்னால 8க்கு 4 2 ஷீட்ஸை ஒட்ட முடியும். சாதாரண வெள்ள அடசிவ் காயறதுக்கு 7 இருந்து 8 மணி நேரம் ஆகும். அதுவும் மாஸ்டரிங் டேப் ஒட்டி ஆணி அடிச்சோம். அதே ஹீடெக்ஸ் பார்த்தனா 10ல இருந்து 15 நிமிஷத்துக்குள்ள ஒட்டிக்குது. அதுவும் மாஸ்டரிங் டேப் ஆணி எதுவும் இல்லாம. இப்போ உன்னோட பெரிய தலைவலியான உள்ளுக்குள்ள ஒற்ற லேமினேஷனை பத்தி பேசுவோம். அதுக்கு ஏத்தது ஹீடெக்ஸ் தான். அதை உபயோகப்படுத்துறதுனால உனக்கு ஏகப்பட்ட பிரஷர் போட வேண்டிய அவசியமே இல்ல. சோ மாஸ்டரிங்கும் வேண்டாம், ஆணி அடிக்கவும் வேண்டாம். ஒட்டு மறந்துடு. இதனால உனக்கு டைமும் சேவ் ஆகும், எக்ஸ்ட்ரா லேபரும் தேவைப்படாது. புரிஞ்சுதா? இப்போ உனக்கு வெர்டிகல் பேனலிங்க்கு 3 பேர் தேவைப்படுதுல. ஒருத்தர் ஷீட்டை புடிச்சுக்க, இன்னொருத்தர் நல்லா அழுத்துறதுக்கு, 3ஆவது ஆளு மாஸ்டரிங்க்கும் ஆணி அடிக்கிறதுக்கும். இதுக்கு பதிலா ஹீடெக்ஸை யூஸ் பண்ணினா உன்னோட வேலை 2 பேரோட முடிஞ்சு போயிடும். இங்கேயும் உனக்கு எக்ஸ்ட்ரா லேபரோட செலவும் மிச்சமாகுது. அப்பா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நான் மிஸ்ரா சார் வீட்ல வேலை பண்ணும்போது அவருக்கு தெரிஞ்ச ஒரு சீனியர் கான்ட்ராக்டர் என்ன சொன்னாருன்னா, ஹீடெக்ஸை உபயோகப்படுத்துறதுனால 33% வர லேபர் காஸ்ட் குறைதான். இதே கணக்குல நம்மளும் கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா 7 நாள்ல வேலையை முடிக்கிறதுக்கு நமக்கு எக்ஸ்ட்ராவா 4 லேபர் தேவையே கிடையாது. ஒரு எக்ஸ்ட்ரா லேபருக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபாய் கூலின்னு வச்சுக்கிட்டா இதோட டோட்டல் காஸ்ட் எவ்வளவு வருதுன்னா 14,000 ரூபாய். சரியா சொன்ன ராம்சந்தர். இதனாலதான் எக்ஸ்ட்ரா லேபருக்காக 14,000 ரூபாய் செலவு பண்றதுக்கு பதிலா நீ ஹீடெக்ஸை யூஸ் பண்ண.
நீ சரியா தான் சொல்ற. யோசிச்சு பாரு ராமச்சந்தர், நமக்கு லேபரும் டைமிங்கும் எவ்வளவு சேவ் ஆகுதுல்ல. அதே நேரத்துல வேலையும் சரியான நேரத்துல முடிக்க முடியும். அப்புறம் உன்னோட லக்ஷ்மன் இனிமே ஓடியே போக மாட்டான். இனிமே அவன் எப்படி ஓடுவான்? ஃபெவிகாலால அவனை ஒட்டி வச்சிருவேன். சரி முதலாளி, ஒரு 3 லேயர் அது கொடுங்களேன். என்னது? இப்ப எதுக்காக கேக்குற? கர்வ்டு பில்லருக்கு பேனலிங் பண்ணணும். ராம்சந்தர், உனக்கு எக்ஸ்ட்ரா லேபர் தேவையில்ல. உனக்கு கர்வ் டிசைன்காக அப்படிப்பட்ட ஒரு டெக்னாலஜி வேணும். அது அந்த ஸ்ப்ரிங் பெட் ஆக்ஷனை குறைக்கணும். இந்த அதிசயத்தை ஹீட்டெக்ஸே செஞ்சிடும். என்னது? இதுக்கும் ஹீட்டெக்ஸா? ஆமா ராம்சந்தர், ஹீட்டெக்ஸ் 10ல இருந்து 15 நிமிஷத்துக்குள்ள கெட்டியா பிடிச்சுக்கும். இதனால பார்த்தனா ஸ்ப்ரிங் பெட் ஆக்ஷன் ரொம்பவே குறைஞ்சு போயிடுது. என்ன இப்ப சொல்லு, எக்ஸ்பர்ட் தானே அது? இது பாரு அர்ஜுன், நீ ஒவ்வொன்னும் சரியா தான் சொல்ற. இவ்ளோ நல்ல ப்ராடக்ட்ட இது நாள் வரைக்கும் நாம சரியா யூஸ் பண்ணாமே இருந்திருக்கோமே. ராம்சந்தர், நீ அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு அர்ஜுன் கிட்ட கத்துக்கிட்டு போ. அப்புறம் இன்னைக்கே ஹீட்டெக்ஸ சைட்டுக்கு வாங்கிட்டு வந்துரு. நம்ம 4 நாள்ல எல்லா வேலையும் முடிச்சிருவோம். கமல் சார் அதை பார்த்தா சந்தோஷப்படுவாரு. ஆமா முதலாளி, நான் ஹீட்டெக்ஸ பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் போறேன். அதோட ஒவ்வொரு சைட்லயும் ஹீட்டெக்ஸோட ஸ்பெஷாலிட்டி காட்டுவேன். ஹீட்டெக்ஸ் உபயோகிக்கிறது ரொம்ப சிம்பிள். ஆனா சரியான முறையில அதை உபயோகப்படுத்தணும். இத பத்தி சுலபமா தெரிஞ்சுக்கிறதுக்காக கம்பெனிக்காரங்க ஒவ்வொரு பேக்லயும் அதை பத்தி போட்டிருக்காங்க. இரு, உனக்கு நான் அதை காட்டுறேன். ஹீட்டெக்ஸை நாம உபயோகப்படுத்துறதுக்கு முன்னாடி அதை நல்லா கலக்கிக்கணும். இந்த மாதிரி ஆகுற வரைக்கும் நல்லா கலக்கணும். அடியில கட்டியாகாம பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம். இன்னொரு விஷயம், வேலை முடிஞ்சதும் டப்பாவை உடனே மூடிடணும். ஏன்னா இது சீக்கிரமா காஞ்சிடும். ஹீட்டெக்ஸ் ஸ்ப்ரெடரை வச்சு ஒரே திசையில தடவணும். 2 சர்ஃபேஸ்லயும் தடவணும். முதல்ல லேமினேட்ல, அப்புறம் பிளைவுட்ல. அப்புறம் ஸ்ப்ரெடர் ஹீட்டெக்ஸோடதோ இல்ல கங்கிதாஸோடதோ உபயோகிக்கணும். நார்மல் ஸ்ப்ரெடரோ இல்ல உடைஞ்சு போன லேமினேட்டோ பயன்படுத்தினா ஹீட்டெக்ஸ் சரியா பரவாது. ஞாபகம் இருக்கட்டும், இது ஒரே திசையில தடவணும். எதிரும் புதிரமா தடவக்கூடாது. அப்படி தடவுனா சரியா ஒட்டாது. 5ல இருந்து 10 நிமிஷம் வரை பொறுமையா இருங்க. அப்புறம் விரல வச்சு எங்கேயாவது ஈரமா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. ஈரப்பதத்தோட லேமினேட்டை ஒட்டினீங்கன்னா அது பிளைவுட்டோட சரியா ஒட்டாது. 2 சர்ஃபேஸுக்கு நடுவுல ஒரு சின்ன மரக்கட்டைய வச்சு லேமினேட்டை ஒரே திசையில ஒட்டுறதுக்கு ஆரம்பிக்கணும். ஞாபகம் இருக்கட்டும், அலைன்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப கவனமா செய்யணும். ஏன்னா ஒரு தடவை லேமினேட்டை ஒட்டியாச்சுன்னா திரும்ப அதை எடுத்து ரீஅலைன்மெண்ட் பண்ண முடியாது. இது என்னது? ஏதாவது தப்பு நடந்ததுன்னா மொத்த லேமினேட்டும் வேஸ்ட். இல்ல ராம்சந்தர், பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. பிளைவுட் சைஸை விட லேமினேட்டோட சைஸை 2 நூல் அதிகமா வச்சுக்க. எல்லாத்தையும் ஒட்டி ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ராவா இருக்கிறத கட் பண்ணிடு. கடைசி ஸ்டெப், ஒரு மரக்கட்டையில துணியை சுத்தி நல்லா ஒட்டி முடிஞ்ச அளவுக்கு அதிக பிரஷர் கொடுத்து லேமினேட் மேல தேய்க்கணும். எவ்வளவு அதிக பிரஷர் கொடுக்கறீங்களோ அவ்வளோ நல்லா ஒட்டும். ராம்சந்தர், இப்ப நீ கத்துக்கிட்டல, நேரா சைட்டுக்கு போய் மத்தவங்களுக்கு இத கத்துக்கொடு. இந்த டப்பா மேல இருக்கிற கோட உன் மொபைலால ஸ்கேன் பண்ணு. அப்புறம் இந்த அப்ளிகேஷனோட வீடியோவை காட்டு. பிரமாத முதலாளி, நான் அங்க போன உடனே கேபினெட்டோட உள்பக்க வேலையை முதல்ல ஆரம்பிக்கிறேன். இன்னும் 2 நாள்ல அத்தனை கார்பெண்டரும் ஹீட்டெக்ஸ் கார்பெண்டரா மாறிடுவாங்க. வெர்டிகல் லேமினேஷன் வேலையும் டக் டக்குன்னு முடிச்சிடலாம். இப்ப நான் லக்ஷ்மணுக்கு போன் பண்றேன். பறந்து ஓடி வந்துடுவான். அப்பா, எந்த சைட்ல எல்லாம் ஹீட்டெக்ஸை யூஸ் பண்றாங்களோ அங்கெல்லாம் வயர்கள் ஓபன்ல இருக்க கூடாதுன்னு நீங்களே கான்ட்ராக்டர்ஸ் கிட்ட சொல்லிடுங்க. எப்படி பெயிண்டிங் பண்ணும்போது நம்ம ஜன்னல் எல்லாம் திறந்து வைக்கிறோமோ அதே மாதிரி ஹீட்டெக்ஸை யூஸ் பண்ணும்போதும் திறந்து வைக்கணும். அர்ஜுன், இதெல்லாம் எப்பவுமே நாங்க ஞாபகத்துல வச்சிருக்கோம். என்ன ராமச்சந்தர்? என்னாச்சு ராமச்சந்தர்? என்ன கனவு காண்ற? முதலாளி, இப்ப நான் ஒரு புது டிசைனை பத்தி மனசுல யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ நீங்க, நானு, ஹீட்டெக்ஸ் 3 பேரும் சேர்ந்து அமக்கலப்படுத்திடுவோம். பாத்தீங்களாப்பா, இப்ப ராம்சந்தர் டிசைனர் ஆகிட்டான். இதுதான் ஹீட்டெக்ஸோட சிறப்பு. லேமினேஷன் உள்பக்கமோ வெளிப்பக்கமோ, சின்னதோ இல்ல பெரிய லேமினேஷனோ, ஹீட்டெக்ஸ் ஒவ்வொரு இடத்துலயும் தன்னோட சிறப்பை காட்டும். அதனாலதான் இத லேமினேஷன் எக்ஸ்பர்ட்னு சொல்றாங்க.